அன்பு இருக்கு. ஒரு குழந்தைய எப்ப தாய் ரொம்ப புரொடெக்ட்டா பார்த்துப்பா? ஒரு ட்ரெயின்ல குழந்தை போயிட்டுருக்கு. பர்த்ல படுத்துட்டுருக்கு. எப்படி பார்த்துப்பா? குழந்தை விழுந்துருமோன்னு. அன்பின் காரணமா விழிப்புணர்வோட படுத்துட்டு இருப்பா. அன்பு காரணமாக அந்த குழந்தை எங்க பர்த்லேருந்து விழுந்துருமோன்னு எது காரணம்? அந்த தாய தூங்க விடாம பண்ணுது. தூங்குவாளா? தூங்குவீங்களா நீங்க பர்த்ல குழந்தைய போட்டு படுக்குறீங்க. இல்ல ஒரு பொது இடத்துல படுக்குறீங்க. யாராவது குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு எப்படி படுத்துட்டு இருப்பீங்க? அப்படி கொஞ்சம் யாராவது யார் அப்படின்னு எழுந்துப்போம். ஏன்? என் குழந்தையின் மீது வைத்த அன்பின் காரணமாக என் குழந்தை யாராவது தூக்கின்னு போயிடுவாங்களோ? என் குழந்தை விழுந்துருமோ? என்ன சமையல் செய்து கொண்டிருந்தாலும் தாயினுடைய பார்வை குழந்தை மேலதான் இருக்கும். ஏன்? அன்பு. இப்போ ஒரு பர்ஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னா பேக எப்படி வேணாலும் தூக்கி போடுவோம். 1 கிராம் காயின் இருக்கியா? எப்படி வச்சிருப்பீங்க அத? பொருள் மீது வைத்த பற்றின் காரணமாக பேக எப்படி வச்சுப்பீங்க? விழிப்புணர்வோடு பத்திரமா வச்சுப்பீங்க. உலகை நேசிக்கல, இயற்கையை நேசிக்கல, அதனால விழிப்புணர்வு இல்ல. இதெல்லாம் எப்ப வரும்னா, உன்னை நேசிக்கணும். எல்லாத்தையுமே நேசிக்கணும். நம்ம எந்த குற்றமே நம்ம பண்ண மாட்டோம்.